எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஃபேமஸான சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒரே மாதிரி சட்னியை அரைக்கிறவங்களுக்கும் போர் அடிக்கும், அதை சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சட்னி அரைக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரவண பவன் ஹோட்டல் ரொம்பவும் ஃபேமஸானது. அவங்க ஸ்டைலில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அது சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 8லேருந்து 10 பல் கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சமாக வதக்கிட்டதுக்கப்புறமா அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிட்டதுக்கப்புறமா நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கூடவே ஒரே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். அடுத்ததான் ஒரு 4 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் 2 சேர்த்தோன்னா தக்காளி 4 சேர்க்கணும், இதுதான் அளவு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிற வேண்டியதுதான். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய்த்தூளும் சேர்க்க போகிறோங்கிறதுனால வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுக்குன்னா சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக. இப்போ இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம எப்பயும் தாளிக்கிற ஸ்டெப் தான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். கமன்னு தாளிச்சும் கொட்டியாச்சு. இந்த சட்னியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி அரைச்சி நம்மளும் போராக்கி சாப்பிட்றவங்களே போராக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். செய்கிற நமக்கும் அது நம்ம ஏதோ ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக செய்வோம். நம்ம செஞ்சதே திருப்பி ரிப்பீட்டடாக செய்யும்போது இதே போரிங் சமையல் தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு அலுப்பு தட்டும். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்காது. அப்புறம் என்ன, கமன் சட்னியும் ரெடியாக இருக்குது, சுட சுட இட்லியும் ரெடியாக இருக்குது. பிச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். ரொம்ப சாஃப்டான இட்லியோட இந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.